கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்களே அப்ப மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதி நாம் தியானிப்போம். யோபு 42 அதிகாரம் 12 வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அடியேனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க உங்க பிள்ளைகளோட பேசுங்க. உங்களுடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே உபத்திரம் வந்துட்டு, பிரச்சனை வந்துட்டு, போராட்டம் வந்துட்டு, என் வாழ்க்கை முடிஞ்சிட்டு அப்படிம்பாங்க. ஒருவேளை யாராவது உள்ளத்திலேயோ இல்ல வாயினாலேயோ யார்ட்டையாவது நம்ம அப்படி யாராவது யோசிந்து பேசியிருந்தால், இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற நம்ம என்ன செய்ய வேண்டும்? யோபுடைய வாழ்க்கையில யோபு எப்படிப்பட்டவர் என்று முதல்ல நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். யோபு 1 அதிகாரம் 1 வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. யோபு உத்தமன் என்று எழுதப்பட்டிருக்கு. சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமா இருந்தான். நேர்மையான ஒரு மனுஷன், நீதிமானா வாழ்ந்திருக்காரு, உண்மையா வாழ்ந்திருக்காரு. தீமையை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமானபடி உண்மையா வாழ்ந்திருக்காரு. ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, நான் கையில பைபிள் வாசித்து எனக்கு ஆவியான கற்றுக் கொடுத்தது. முதல்ல தீமையை விட்டு விலகணும், கர்த்தருக்கு பயந்து வாழ ஆரம்பிச்சிடணும். 2வது உண்மையா வாழணும். 3வது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நியமங்களை கை கொண்டு உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. தீமையை விட்டு விலகி நன்மை செய்யணும். தீமையை விட்டு விலகியாச்சுனால நன்மை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. உண்மையா வாழணுமா, கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நியமங்களை கை கொண்டு உண்மையா இருந்தா நம்ம நீதிமான். தேவனுக்கு பயந்து வாழ்ற ஒரு மகனா இருக்கணும். நிறைய குடும்பத்திலே புதிய நாளுக்காக நீங்க வாக்குத்தத்தம் கேட்குறீங்க. நம்ம தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் கண்டிப்பா நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமா இருந்தான். உண்மையா வாழ்ந்திருக்காரு, நேர்மையா வாழ்ந்திருக்காரு, தீமையை விட்டு விலகி வாழ்ந்திருக்காரு. நம்ம குடும்பத்திலே நாமும் அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். நம்ம வாழ்க்கையிலே வரக்கூடிய நாட்களில் செழிப்பு வேணுமா? 3 பாயிண்ட் தான். மறுபடியும் கூட தீமையை விட்டு விலகி வாழணும், கர்த்தருக்கு பயந்துருக்கணும், பொல்லாப்பு விட்டு விலகணுமா இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. தீமையை விட்டு விலகியாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா பொல்லாப்பு விட்டு விலகிடுவாங்க. உண்மையா வாழணும், கட்டளை கீழ்ப்படிந்து கற்பனை கை கொண்டு அவருடைய நியமங்களை கை கொண்டதான் நம்ம உண்மையா வாழ முடியும். நேர்மையா வாழக்கூடிய ஒரு மனுஷன், அவ்வளவுதான். இப்படிலாம் நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கையில ஒருவேளை உபத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அப்படின்னாரு. நம்ம எந்த சூழ்நாலும் சரி கர்த்தரோட நாமத்தை தூசிக்க கூடாது, கர்த்தரை நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. நன்மையை நம்ம பெற்றுக்கொண்டோம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது தீமை வந்துச்சா எல்லாவற்றைக்கா பொறுமையோடு காத்திருந்து மறுபடியும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா யோபனுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நமக்கு என்ன வேணும் பரலோகத்துல தேவனுக்கு தெரியும். அவருடைய கரத்துல அர்ப்பணிப்போம், தாழ்த்துவோம். புதிய நாளிலும் தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிப்போம். யோபை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும் அப்படின்னா, யோபு நேர்மையா இருந்தாரு, உண்மையா இருந்தாரு, தீமையை விட்டு விலகி வாழ்ந்தாரு. தேவன் சொன்னாரு, உன் சிநேகிதனுக்காக நீ ஜெபிப்பா அப்படின்னாரு. தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோபு சிநேகிதனுக்காக ஜெபித்தார். தேவன் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்யும் போது யோபனுடைய சிறையிருப்பு மாறினது. யோபனுடைய வாழ்க்கையிலே 2 மடங்கு ஆசீர்வதித்தார். அவர் எதெல்லாம் இழந்து போனாரோ எல்லாவற்றையும் மறுபடியும் கர்த்தர் யோபுக்கு கொடுத்தார். நம்ம வாழ்க்கையில நாமும் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி புதிய நாளுக்காக தாழ்த்தி ஜெபிப்போம்.
அன்பின் கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம். புதிய நாளைக்கான கிருபைக்காக நன்றி. இந்த நாளின் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் கலந்துட்டு ஆசிரிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய இரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கட்டும், உங்களுடைய கிருபை இறங்கட்டும், உங்களுடைய வல்லம் இறங்கட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் நிரப்பி ஆசிரிங்க. பரிசுத்தாவில நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு ஜீவனை தாங்க. இந்த நாளில் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கிருபை தாங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு 1000 மடங்கு ஆசிரிங்க. ஜெபிக்கிற குடும்பம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்புரோஜனமான ஊழியக்காரப்பா மண்ணாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.